வாக்குத்தத்தம். சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம், அவர் நமக்கு புகலிடம் தருகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், நமக்கு தஞ்சம் கொடுக்கிறவர். இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு கரப்பான் பூச்சி ஓடிட்டுருக்கு. அப்போ அந்த 5 வயது குழந்தை பார்த்து ஓடி வந்து அவங்க அம்மாட்ட அடைக்கலம் போகுது. உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அதை அடித்து கொண்டுடுறாங்க. சங்கீதம் 62:6 நம்ம பார்க்குறோம், கர்த்தர் என் உயர்ந்த அடைக்கலமானவர், ஆகவே நான் என்ன செய்யல அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அடுத்தபடியாக பலன். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். ஆகவே கர்த்தர் நமக்கு சோர்ந்து போனாலும் என்ன செய்வார், நமக்கு பலன் கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். அடுத்தபடியாக இது ஏசாயா 40:31 பார்க்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என் மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக நம்மளை விடுவிப்பார். அடுத்தபடியாக ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடன் அக்னியில் போடுறாரு ராஜா. அவர் வந்து அக்னியில் உலாவி கொண்டு இருக்கும் பொழுது அவருடன் இன்னொருவர் உலாவுவதை காண்பார். அப்போ உடனே வெளியே வந்தோடனே கேட்டால் அது வந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு துணையாக எங்களுடன் நடந்து வந்தார் என்று அவர்கள் கூறினாங்க. அனுகூலமாக நமக்கு எப்பொழுதுமே கர்த்தர் அனுகூலமாக இருப்பார். ஆகவே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையுமாய் இருப்பது என்பது நமக்கு இதிலிருந்து காணலாம்.